என்ன மாப்பிள அவன் பேசிக்கிட்டே போறான், நீ வாடல சும்மா இருக்க? இதெல்லாம் ஒரு குடும்பமா? இவனுக்கெல்லாம் மரியாதை ஒண்ணுதான் கேடு. என்னங்க ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கான்? அவன அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மெய்யரே, செந்திலே ஐயா. ஏய் செந்தில, இன்னைக்கு நீ செத்தடா, அசிங்கப்பட்டு போற. நீ பெரிய ஆள் தான், நாங்க சின்னவங்க தான், விட்டு. என்ன மாப்பிள லூசா நீ? அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? விடுமாமா, நம்ம மையர் தானே, பேசிட்டு போட்டோம், விடு. எதுக்கு வந்த இடத்துல இதை பெருசு பண்ணணும்? ஆமா மையர், அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இப்ப அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. பிரச்சனையா? யாரு பிரச்சனை பண்ணது? அதான் தம்பி இம்புட்டு சொல்றாருல, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? சம்பந்தி சொல்ல மாட்டீங்களா? அதானே, என்னப்பா இது தேவையில்லாம இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்கப்பா. அண்ணே, அதெல்லாம் எப்படின்னு விட முடியும்? அவன் பேசின பேசலாம் மறக்க முடியுமா? சும்மா எல்லாம் பேசலாங்க, ரொம்ப ஓவரா பேசினா அவன். இன்னும் வேற என்ன பண்ணுங்க? சொல்லு, காலைல விழட்டுமா? சொல்லு, விழட்டுமா? வாங்கடா. ஏப்பா செந்தில, ஒரு நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல யார் அவங்க? எல்லாம் உங்க கூட்டாளிங்க தான். உங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இப்பதான் எனக்கு இந்த ரெண்டு கல்யாணமும் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை வந்திருக்கு. சின்ன பாப்பா, மாமாக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துருவோம். மாமா, எனக்கும் தானே மாமா டயர்டா இருக்கு. உனக்கு சேர்த்து போட்டு என்னடி மாமாவே எதிர்த்து பேசுறியா? போடி போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வாடி. அதா போனா உங்களுக்குமா? போறேன். முன்னாடியே கேட்க முடியாதானே? நான் மட்டும் குடிக்க போறேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? ஒரு வழியா இத்தனை வருஷம் முறைச்சுக்கிட்டு கிடந்தவங்க கூட முறப்பாட முடிச்சு விட்டாச்சு. இப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு. இருக்காதா பின்ன? என்ன மாப்பிள? எல்லாம் என் மருமவ வந்த நேரம்தான். அவ மட்டும் இல்லைன்னா இன்னும் சித்தப்பன் பெரியப்பன்னு எந்த கல்யாணம் காது குத்துன்னு போனாலும் முறுக்கிக்கிட்டு நின்னு இருப்போம். அமுதா எம்புட்டு சாமர்த்தியமா ரெண்டு குடும்பத்தையும் எம்புட்டு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அவ சுமூகமா முடிச்சு வச்சுட்டா. அவ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம குடும்பம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமாமா, ஆனா எல்லாம் நல்லபடியா நடந்து முடியறப்போ அந்த மெய்யர் வந்து வேணும்னே உரண்டு இழுத்து காரியத்தை கெடுக்க பார்த்தார்ல. நான் அண்ணன் எங்க சண்டை கிண்ட போட்டுருமோன்னு பயந்துட்டம்மா. ஆமா மாப்பிள, அவன் பேசின பேச்சுக்கு எனக்கு அவன் செவில சேர்த்து 4 அப்பு அப்பன் போல தோணுச்சு. நீ எப்படி மாப்பிள அம்புட்டு அமைதியா இருந்த? நீ அவன் கை காலை எணிங்கி விட்டுருவோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மாப்பிள,
அப்படி நீ எதுவும் பண்ணல, பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க அப்படிதான். கோவம்லாம் இருந்துச்சு மாமா. ஆனா நேத்தே அமுதா சொன்னா இன்னைக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும், ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தாலும் அப்பச்சி தப்பா நினைச்சுப்பாக, அதை என்னாலே தாங்கிக்க முடியாது, என்ன நடந்தாலும் பொறுமையா இருங்கன்னு சொன்னா. அவ சொன்ன சொல்லுக்காக தான் மாமா நான் அவ்வளவு பொறுமையா இருந்தேன். மாப்பிள படிக்காட்டினால அந்த பொண்ணு நல்ல புத்திசாலியா தெரியுறா மாப்பிள. கண்டிப்பா நம்ம வீட்டை கட்டி காப்பாத்த போறா. மாமா நீங்க பாருங்க. வாங்க மாமா. என்ன மாப்பிள தனியா கூப்பிடுறான்? என்ன மாப்பிள, என்ன விஷயம்? ஏன் கூப்பிட்ட? கையெல்லாம் மடிக்கிற? மாமா அமுதா சொன்ன சொல்லுக்காக தான் கோவில்ல மெய்யர் அம்புட்டு பேசியும் பொறுமையா இருந்தேன். இப்பதான் பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அங்க போயிட்டு அவ விட்ட வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டு வரலாமா மாமா? மாப்பிள புரிஞ்சிருச்சு மாப்பிள, அந்த மெய்யருக்கு பூஜை பண்ண போற அதானே? அதேதான் மாமா. வண்டியோட அதானே. மாப்பிள என்னடா சும்மா வந்துட்டானேன்னு பார்த்தேன். மாப்பிள மாப்பிள நம்ம தேடி வந்த பஞ்சு மிட்டாய் உருப்படி டீ கடையில் நிக்குது, வண்டி ஓரம் பண்ணி பாட்டு. என்ன மாப்பிள, நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காம திரும்பி நிக்கிறானுங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, கோயில்ல கெத்து காமிச்சான்ல, அது அப்படியே மெயின்டைன் பண்றான். கெத்தா இல்ல வெத்தான்னு பாத்துருவா. வா மாப்பிள. மாப்ள யோ என்னையா அவங்க இங்கிட்டு வந்துட்டு இருக்க தோரணையே சரியில்லையே. டீ கேக்குற மாதிரி ஒரு போடு போடு. ஏய், இங்க ஒரு ஆள் டீ குடிச்சிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல உனக்கு? இடிச்சுட்டு உன் பாட்டுக்கு கண்டுக்காம போனா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அர்த்தம். என்னையா சும்மா என் பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வேணுனே வந்து ரூட்டை கொடுக்குறீங்களா? செந்திலே வேண்டாம். உனக்கு இப்ப என்ன கொடுத்தாங்க வேண்டாங்கிற? இன்னும் நான் குடுக்கவே இல்ல, அதுக்குள்ள வேண்டாம்னா? கோவில்ல பொட்டி பாம்பு கணக்க பம்மி இருந்துகிட்டு இங்க நான் 4 பேர் பாக்குறாங்கன்னு சீனை போட்டுட்டல ஐடியா. கோயில்ல உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, ஆனா இங்க உனக்கு நேரம் நல்லா இல்லையே. மாப்பிள 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 இந்த பக்கம் வேணா கடை இருக்கு, டேமேஜ் ஆகி போக, நீ அந்த பக்கம் ஒரு டிச்சு கொடுத்துருக்கோம். டேய் நீங்க இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழே படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேப்பரா போடு. எங்கடா போற? அவனே ஒரு எடுப்பு, அவனுக்கு ஒரு நீ துடுப்பா. பாரு என் மாப்பிள போடுற போர்ல அவனே தாங்க மாட்டான், இதுல நீ வேற அடி வாங்கணுமா? ஏண்டா நான் ஒரு காரணமா அமைதியா இருந்தா எங்க அம்மாவை பத்தியே பேசுவியா? 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 மாப்பிள நான் ஒரு டைலாக் பேசிக்கிறேன். இனிமே எங்ககிட்ட வந்து முனையா பேசுறது, உதார் விடுறது, இந்த குரல் கொடுத்து பேசி திரிகிறது, இதெல்லாம் வேண்டாம் தம்பி. மாப்பிள போத விட்டு தள்ளு. ஏய், இன்னொரு தடவை உன் திமிரு நக்கல்லாம் என்கிட்ட வச்சுட்டன் வை, இன்னைக்கு என்ன கோவில்ல பார்த்த மாதிரி உங்ககிட்ட அமைதியா இருப்பேன் மட்டும் நினைக்காத. அப்படியே 2ஆ பகிர்ந்துருவேன். இது என்ன பேக்? நோட்டு புத்தகம். என்னமுதா, இதை டியூஷன் எடுக்க போறியா என்ன? சிரிக்காதிய, நான் ஒன்னும் டியூஷன்லாம் ஆரம்பிக்க போறது இல்ல. பின்ன டியூஷன் கத்துக்க போறேன். என்ன சொல்ற? புரியல. இங்க வாங்க.
உட்காரவா? உட்காரு. சொல்லு. எப்படியும் நீங்க தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பாடம் சொல்லி தர போறிய. அது இப்பவே சொல்லி கொடுத்தா என்ன? எனக்கு இப்பவே உங்ககிட்ட பாடம் படிக்க கத்துக்கணும். என்ன நீங்க எது சொன்னாலும் சிரிக்கிறிய? போங்க, உங்ககிட்ட நான் பேச போறது இல்ல. சரி சரி, சாரி அமுதா. அன்னைக்கு நீ பாடம் சொல்லி தர சொல்லி சும்மா தான் சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில உண்மையாவே நீ டியூஷன் மாஸ்டர் ஆக்கிட்ட. இப்ப என்ன, எனக்கு பாடம் சொல்லி தர முடியுமா முடியாதா? நீ சொல்லிட்டா மறு பேச்சே கிடையாது. பாடம் தானே, சொல்லித்தரேன், கொடு. என்னம்மா சொல்லு. அது வந்து மாமா, தம்பி முன்ன மாதிரிலாம் இல்ல, குடியெல்லாம் விட்டுட்டான். ஏதாச்சும் வேலை செய்யலான்னு பார்த்தா தம்பி முன்னாடி இருந்த மாதிரி நினைச்சு யாரும் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆம்பளை பையன் வேலை வெட்டி இல்லாம எம்புட்டு நாள் சும்மா இருக்க முடியும்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க மாமா. சரிம்மா, நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் மாமா நம்ம கடையில. என்ன, நம்ம கடையிலையா? இது சரியா வருமா? உன் தம்பி திருந்திட்டான்னு நான் எப்படி நம்புறது? ஐயோ மாமா, குடிச்சிட்டு ஊரை சுத்தும் போது கூட 4 பேர் வேலை கொடுக்க ரெடியா இருந்தாங்க மாமா. இப்ப திருந்தி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஒரு பயலும் மதிக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்றது, நல்லதுக்கே காலம் இல்ல மாமா. ப்ளீஸ் மாமா, எனக்காக. இவனுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க. சரி, அப்ப நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு வந்துரு. சரிங்க மாமா, ரொம்ப நன்றி மாமா. சரி மாமா, அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். வாடா. இங்க பாருடா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பினான்ஸ்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் சேர்த்து என்னையும் வெளியில அனுப்பிச்சிருவாங்க, பாத்துக்கோ. இதெல்லாம் சொல்லணுமாக்கா? நான் பாத்துக்கிற, விடுங்கக்கா. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு ஞாபகம் இருக்குல்ல? எப்படி எனக்கு மறக்கும்? அமுதா கிட்டையும் சிதம்பரத்துக்கிட்டே நல்ல பேர் வாங்கி அவங்க என்னையவே சுத்தி சுத்தி வரணும், அதானே? அதேதான். சரி வா போலாம். அண்ணா என்ன வேணும்? நான் என்ன கேட்க போறேன், காசுதான். ஒரு 2 லட்சம் ரூபாய் வட்டியோட எடுத்து வை, நான் போயிட்டே இருக்கேன். அண்ணா கையில கொஞ்சம் டைட்டா இருக்குண்ணே. கடை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேனா, வீட்லயும் விசேஷம் வந்துருச்சா, அதானே. நான் கேட்டது என் பணம் தான். என் குணம் உனக்கு நல்லாவே தெரியும்ல? தெரியும்ண்ணே, அதான். தெரிஞ்சா சந்தோஷம்தான். உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள என் பணத்தை இந்த கல்லா மேல எடுத்து வச்சுட்டேன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இல்லன்னு வச்சுக்கோ, கல்லாக்குள்ள இருக்கிற கடைசாவியை எடுத்துக்கிட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அண்ணா இந்த 2 நாளுங்கிறது தானே கஷ்டமா இருக்கு. 2 லட்சம் எப்படி நான் பெறட்ட முடியும்? யோ, உன் சித்தப்பா பெரிய ஆள் தானே, அவர்கிட்ட கேட்டு பாரு. யோ, நீ ஏன் பெரிய இடத்துல தானே சம்மந்தம் பண்ண போற? அந்த சிதம்பரத்திட்ட கேளு.
வடிவேலு, நீ எங்க முட்டுவே எனக்கு தெரியாது. எனக்கு 2 நாள்ல காசு வேணும், அவ்வளவுதான். வரேன். அண்ணா சித்தப்பா. டேய் நீயா? அப்படியே சாஞ்சேன், எப்போ கண்ணு அசந்தனே தெரியல. நல்ல வேலை நீ வந்து எழுப்புன. என்னடா என்ன விஷயம்? அது சித்தப்பா, நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்றா, செஞ்சிருவான். அதுக்கு தானே இந்த சித்தப்பா இருக்கேன். நான் உங்களை தான் மழை போல நம்பி வந்திருக்கேன் சித்தப்பா. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? எம்புட்டு? 2 லட்சம் சித்தப்பா. என்னது 2 லட்சமா? என்ன விளையாடுறியா? சித்தப்பா, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சித்தப்பா. நான் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அவன் இன்னைக்கு கடைக்கு வந்து மிரட்டிட்டு போறான் சித்தப்பா. அதுவும் இல்லாம 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான் சித்தப்பா. இல்லாட்டி கடையை பூட்டி என்ன வெளியில தள்ளிடுவேன்னு சொல்றான் சித்தப்பா. எனக்கு உங்களை விட்டா வேற யார் சித்தப்பா இருக்கிறாங்க? டேய் வடிவேலு, 10,000 20,000 நீ அடிக்கடி கேட்ப. நானும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதை நீ திருப்பி கொடுத்ததும் கிடையாது, நீ திருப்பி கொடுப்பான்னு நினைச்சு நானும் கொடுத்ததும் கிடையாது. இந்த தடவை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் சித்தப்பா. நம்பி கொடுங்க சித்தப்பா. டேய், நானே உன் பழனி அண்ணன் கல்யாண செலவுக்காக பணம் புரட்டிக்கிட்டு இருக்கேன். போய் 4 பக்கம் எங்கிட்டாவது பணத்தை புரட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணி பாரு. யோசிக்காம போய் ட்ரை பண்ணி பாருடா. மா, என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அம்மா, என்னடா தயங்கி தயங்கி நிக்கிற? எனக்கு அவசரமா 2 லட்ச ரூபா வேணும். நீ கொடு, நான் 3 மாசத்துல கொடுத்துறேன். ஏய், என்னடா என்கிட்ட இம்புட்டு பெரிய காசு கேக்குற? மா, அது ஒரு சோழியா ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். இப்ப கொடுத்தவன் திரும்ப கேக்குறான். இப்ப நான் கொடுக்கணும். கொடு. என்கிட்ட 10 காசு கிடையாது. மா, அதான் செந்திலோட கல்யாணத்துக்கு காசு வச்சிருப்பல, அதுல இருந்து கொடு, நான் திருப்பி கொடுத்துறேன். டேய், அதான் அவன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அம்மா, அப்போ உன் சம்பந்தி இருக்காரு சிதம்பரம், அவர் வட்டி கடை தானே வச்சிருக்காரு. நான் கேட்டா எப்படின்னு தர மாட்டாரு. அதான் நீயே போய் அவர்கிட்ட பேசி வாங்கி கொடு, நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா விளையாடுறியா நீ? கொண்டாங் கொடுத்தா காசு கொடுத்து வாங்குறதே தப்பு. இதுல கல்யாணத்துக்கு முந்தி அவங்க கிட்ட நான் எப்படி கேக்குறது? வடிவேலு, என்னால முடியாது வடிவேலு. நீ கடன் வாங்கும் போது என்கிட்ட சொன்னியா? இல்ல இல்ல, அப்ப நீயே கட்டு. மா, உன்னால முடியாதுங்கறியா இப்போ? டேய், என்னால முடியாது முடியாது முடியாது, போடா. மா, இத எனக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நான் வாங்கி காட்டுறேன், பாரு. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையா? சீக்கிரமா வந்துட்டியா? இன்னைக்கு எனக்கு இல்லமுதா. ஆமா, நீ வேற என்னல சமைப்ப? நீங்க என்ன கேட்டாலும் நான் சமைப்பேங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? எனக்கு கணக்கு பாடம்னா ரொம்ப பிடிக்கும் அமுதா. சரி, உனக்கு சுயம் பண்ண தெரியுமா? அதுக்கு என்ன, சூப்பரா பண்ணிடலாம். கணக்குனா எனக்கும் பிடிக்குங்க. நான் படிச்சப்போ நான் தான் கிளாஸ்லயே 100 மார்க் வாங்குவேன் தெரியுமா? எங்க போனாலும் படிப்பு பாடம் வந்து நிக்கிறா. ஆமா, இது என்ன மதா புக்கு? இது ஒரு இங்கிலீஷ் புத்தகம், வீட்ல கிடந்துச்சு. உங்களை படிக்க சொல்லி கேட்கலான்னு வந்தேன். போதும் அமுதா, ப்ளீஸ். அங்க ஸ்கூல்ல தான் பசங்க கிட்ட கத்தி கத்தி தொண்டை தண்ணியில பத்தி போய் இங்க வந்தா, நீ தினமும் வந்து அதை சொல்லி கொடு இதை சொல்லி கொடுன்னு என்னை போட்டு படுத்துற. என்னால முடியல அமுதா. என்ன மன்னிச்சிருங்க. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்.
நீ மட்டும் நல்லா சாப்பிடு. ஒருத்தன் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு வரானே, சாப்பிட்டு பணம் இல்லையான்லாம் கேட்கவே மாட்டல்ல. இவ்வளவு சமைக்கிறியே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கியா? உங்களுக்கு என்ன இப்போ சாப்பிடணும் அவ்வளவுதானே? 5 நிமிஷம் பொறுங்க. 5 நிமிஷமா? என்ன செய்ய போற? சமைக்க போறேன், இருங்க.